கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிய வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ தேவனுடைய பெரிதான கிருபை நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி அவரை துதிக்கவும் அவருடைய சத்தியங்களை தியானிக்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வெட்டுக்கிளி மனப்பான்மை, த கிராஸ்ஹோப்பர் காம்ப்ளெக்ஸ். கேள்விப்பட்டிருக்கிறோமா? வெட்டுக்கிளி மனப்பான்மை. ஸோ என்ன அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தியானிக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடையணும் இல்லை ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு சில காரியங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தடையாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அநேக காரியங்கள் ஜெயிப்பதற்கு தடைகள் இருக்கும். ஆனால் அந்த தடைகளை யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படின்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே தடைகளாக இருக்கக்கூடிய காரியம் அப்படின்னா அவங்களுடைய இயலாமை இல்லை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள். ஸோ எல்லாருக்கிட்டமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குறைகள் என்ன பண்ணுது இருக்குது, இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது, இயலாமை இருக்குது. அந்த இயலாமை நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறவங்க யாருமே ஜெயிக்க என்ன பண்ண முடியாது. இப்போ அவங்க ஜெயிக்கிறவங்களாம் மாறணும் இல்லை ஏதாவது ஒன்றை உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னா அந்த அவங்க இருக்கக்கூடிய குறைவை யார் சரி பண்ணிக்கணும், அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஜெயிக்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது மனுஷங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னா இல்லை இயலாமை அப்படின்னா, ஸோ அவங்க வெற்றி அடைய தடையாக இருக்கிற காரியம் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. ஸோ ஆங்கிலத்தில் நம்ம சொல்லும்போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தங்களையே ரொம்ப தாழ்த்திப்பாங்க. நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எந்த விதமான பலனோ அறிவோ நமக்கு இல்லை என்ன பண்ணுவாங்க, யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவங்களுக்கு உயர்வு மனப்பான்மை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்ற எண்ணத்தில் எதையுமே கற்றுக்க மாட்டாங்க. அவங்களாலையும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எதையுமே அவங்க கற்றுக்கணுன்ற விருப்பம் என்ன பண்ணாது, இருக்காது. தனக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே அப்படின்ற மனப்பான்மை இருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள், இயலாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த உயர்வு மனப்பான்மை இருக்கிறாங்கல்ல அவங்க கூட ஒரு விதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும், எதையாவது என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லாரும் முன்னாடி மேன்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது சாதிக்கிற மாதிரியான கிரிகளை ரொம்ப பிரயாசம் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அதனால அதுக்கேற்ற பலனை என்ன பண்ணுவாங்க. ஆனால் எதுதான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனுஷனுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. ஸோ இந்த தாழ்வு மனப்பான்மை எப்படி நம்ம ஜெயிக்கலாம், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நீங்கள் எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு நிறைய இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சி மறைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, தன்னால் எதுவுமே முடியாதுன்னு. அவங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க, நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்தால் தாங்க என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அப்படி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை நீங்கள் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய கிளாஸ்லாம் கூட என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க. அதன் மூலமாக கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலவங்க உணர்வடைஞ்சு வெளியே சாதிக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஏன் பிரதர் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும்? ஒரு உலக மனுஷன் ஒரு சாதிக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன குறைகள் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம், இப்போ வெற்றி அடையணும் ஜெயிக்கணும் அப்படின்னா
அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள், இயலாமை, இதை எப்படின்றத அவங்க உணர்ந்து அதை எப்படி சரி செய்யணுன்ற பிரயாசத்தில் அவங்க ஈடுபடும் போது தான் என்ன பண்ண முடியுது? ஜெயிக்க முடியுது. சரி, இப்போ உலக ஜனங்களாக இருக்கக்கூடிய மனுஷங்க, சரி அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விட்டுருவோம். இப்போ இந்த மனநிலைமை அப்படின்னு இருக்கு இல்லையா, மனப்பாங்கு, மனநிலைமை, மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம ஏன் இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ தேவனுடைய ஜனங்கள். அப்படி தேவனுடைய ஜனங்களாக இருக்கக்கூடியவங்க நம்மளை எதுக்கு தேவன் அழைச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்கு அழைச்சாரு? ஜீவன் கொடுக்கறதுக்கு. அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேன்மையான பரலோக ஆசீர்வாதம், அழியாமைக்குரிய நிலைமைக்கு தேவன் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் இருக்க தன்மை இன்னொருத்தங்கிட்ட என்ன பண்ணுறது? கொடுக்கறது. ஸோ அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்படி அழைச்ச நாம ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஜெயம் பெற்றால் தான் என்ன பண்ண முடியும்? சிங்காசனத்தில் உட்கார முடியும். அப்போனா நம்ம ஜெயம் பெற்றவங்களாம் மாறணும் அப்படின்னா, அப்படி ஜெயம் பெற்றவங்களாம் மாறாதபடிக்கு தேவனால் அழைக்கப்பட்ட புது சிருஷ்டிகளாகிய நம்ம மத்தியில் கூட என்ன ஒரு விஷயம் அந்த ஜெயிக்காதபடிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராஸ் ஓஃபர் காம்ப்ளெக்ஸ், வெட்டுக்கிளி மனப்பான்மை. சப்ஜெக்ட் நோட் தலைப்பு தானே, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ வெட்டுக்கிளி மனப்பான்மை நாம் ஜெயிக்கிறதுக்கு, தேவன் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு, இந்த ஒரு மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்களால அந்த ஆசீர்வாதத்துக்கு போகவே முடியாது. அப்போனா இந்த மனப்பான்மை யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மாம்ச பிரகாரமாக இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்கல்ல, தேவனுடைய ஜனங்களா, தேவனால் அழைக்கப்பட்டு தேவன் அவங்களுக்குன்னு ஆசீர்வாதமாக கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க சுதந்திரிக்கிறதுக்காக அழைச்சாரு. ஆனால் அப்படி அழைக்கப்படும் போது இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்க யாருமே தேவன் வச்சிருக்க ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ண முடியல தெரியுங்களா? போக முடியல. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு காரியம் ஆவிக்குரிய இஸ்ரேலராக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் ஆவிக்குரிய விதத்தில் பரம காணான் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க போறாரு. அப்போ அதை சுதந்திரிக்காதபடிக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய தடையான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை. எந்த வகையில் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு நிழல் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அது இருக்கக்கூடிய வசனத்தை தியானிக்க போகிறோம். அதுலேருந்து நமக்கு என்ன பாடம் என்ன பண்ண போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அப்படியாக மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு அவங்களுக்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தேசத்துக்கு பக்கத்தில் காதேஸ் பர்னாயா வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. அந்த இடத்துல மோசே என்ன பண்ணுறாருன்னா, 12 பேரை வேவு பார்க்க சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். அதுவும் எதுக்கு அனுப்புகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரனை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஸோ தேவன் இங்கே மோசையை பார்த்து பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்க போகிற தேசம் அப்படின்னு சொல்லிட்டு வேவு பார்க்க அனுப்புகிறாருன்னா, இதுக்கு முன்னாடி எதுக்காக தான் அழைச்சார் அவங்கள? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? ஆசீர்வாதமாக கொடுத்த. ஏன் அப்படின்னா, அது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, யாக்கோபுக்கு பண்ணப்பட்டுச்சு. அவங்களுடைய ஜனங்களாகிய உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அதை சுதந்திரிக்கிறதாக தான் தேவனை அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பப்படும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க, வேவு பார்க்க போகிறாங்க. அந்த வேவு பார்க்குற சம்பவத்தில் என்ன நடந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே நிறைய டைம் படிச்சிருக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பின்னாடி நடந்த விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அனுப்புகிறாங்க. எத்தனை நாள் வேவு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 40 நாள் என்ன பண்ணுறாங்க? வேவு பார்க்குறாங்க. 40 நாள் வேவு பார்த்துக்கார என்ன பண்ணுறாங்க? திரும்பி என்ன பண்ணுறாங்க? வராங்க. ஸோ அப்படி வந்து என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, 2 பேர் ஒரு விதமாக சொல்கிறாங்க, 10 பேர் வேறு விதமாக என்ன பண்ணுறாங்க?
அந்த 2 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் வசனங்களை. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனம் வரை. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். சோ இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா, காலேப் இவங்களுடைய ஒரு ரிப்போர்ட் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கானான் தேசத்தை வேவாக்கு போனோம். உண்மையாலுமே தேவன் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற. அது உண்மைதான். அதுக்கு ஆதாரமா நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? அதனுடைய கனியை கொண்டு வந்திருக்கோம், நேரில் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். உண்மையாலுமே அது என்ன தேசம்தான்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஸோ ஆனாலும் அங்கே குடியிருக்கிற ஜனங்களை உண்மையாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பலவான்களாக என்ன பண்ணுறாங்க, இவங்க பார்வையிலையும் இருக்கிறாங்க. பட்டணங்கள்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்கிறாங்க. போய் தாக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரியசாக வேற இருக்குது. அங்கே ஏனாகின் புத்திர குமாரர் என்ன பண்ணுறோம்? ஸோ ராட்சத மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்தாலும் காலேபுடைய ஸ்டேட்மெண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30ஆம் வசனம் படிக்கலாம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெபித்து கொள்ளலாம் என்றான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலேப் சொல்றாரு, உடனே போய் என்ன பண்ணலாம், இப்போ போனாலும் இப்போ என்ன பண்ணலாம். ஆனால் அவங்க ராட்சதர் தான், ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க. அவங்கள ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் இருந்தாலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அதை கொடுப்பேன்னு, அந்த ஜனங்களை ஜெயிப்போம்னு. இப்போ போனாலும் என்ன பண்ணலாம், உடனே ஜெயிக்கலாம். நாம் அதை எளிதாக என்ன பண்ணலாம். எதிரிகள் ரொம்ப பலமாக இருந்தாலும் ஈஸியாக ஜெயிச்செல்லாம் என்ன பண்ணுறாரு இவர் சொல்கிறார். அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கனிகள்லாம் எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, காமிக்கிறாங்க. இப்போ அதாவது காலேப் கிட்ட இருந்த அந்த ஒரு மனநிலைமை, யோசுவா கிட்ட இருந்த அந்த மனநிலைமை எப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எதிரிகள் நம்மளோட பலசாலியாக இருந்தாலும், நாம் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, வனாந்தரத்தில் எந்த ஆயுதமும் இல்லாமல், எந்த யுத்தத்தையும் கற்றுக்காம, அந்த அளவுக்கு போர் வீரர்கள்லாம் யார்கிட்ட இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு சண்டை போட தெரியுமா, இல்லை எதுக்காவது ஏதாவது பயிற்சி எடுத்துருக்கிறாங்களா? எகிப்தில் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க. ஆடுதான் என்ன பண்ணாங்க, மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு விதத்தில் பார்க்கும்போது நியாயமாக பார்த்தோம்னா அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதத்துலேயும் பலமுள்ளவங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம்தான். ஆனால் இவங்களுடைய மனநலம் எப்படியா இருக்கு, எதிரி எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஒரு பாசிட்டிவான மனநிலைமை என்ன பண்ணுறாங்க, வெளிக்காமிக்கிறாங்க. அந்த மனநிலைமை எதனால அவங்களுக்கு வந்துச்சு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜெயிக்கிறதுக்கான எந்த விதமான சாதகமான விஷயமும் இல்லைனாலும் ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவான மனசை வெளிப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை உள்ளவங்களாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. ஜனங்கள் மத்தியிலையும் இதே என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஜனங்கள் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. மாறாக என்ன விஷயத்துக்கு தான் அவங்க செவி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல் 32 வரை. அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஸோ இப்போ அந்த 10 பேர் சொன்னாங்கல்ல, அந்த 10 பேருடைய மனநிலைமை இங்கே வெளிப்படப்படுத்திட்டு இருக்கு. இவங்க சொன்ன விஷயங்கள்ல உண்மை இருக்கா, பொய் இருக்கா? உண்மையே இருக்கு,
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பலத்தை வச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே அது உண்மையான விஷயம்தான். ஆனால் அடுத்து ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது வரைக்கும் நாங்கள் போய் வந்த அந்த தேசம், அந்த ஜனங்கள் கண்டிப்பாக எதிர்க்க நம்மால் கூடாது, அவங்களால முடியாது அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படி பார்க்க யோசிக்கிறாங்க. அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் குடிகளை வர்ச்சிக்கிற தேசம். அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப பலவான்களாக இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, அதுவும் ஜனங்களை பட்சிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நம்மளாலாம் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதோட நிறுத்தல, இன்னும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடத்துக்கு ஆதார வசனம் படிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அங்கே ராட்சத பிரிவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். ராட்சத பிறவியான ஏனாகின் குமாரர். ஸோ அவங்களும் ராட்சதர் மாதிரி இருக்கிறாங்க, அதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியைகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் அவங்க முன்னாடி எங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டி கிளிகளை போல இருந்தோம். அவங்களுடைய பார்வைக்கு நாங்கள் எப்படி தான் தெரிஞ்சோம், வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தோம் அப்படின்னு என்ன பண்ணாங்களாம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஸோ என்ன சொன்னாங்க, துர்ச்செய்தி. அதில் அநேக விஷயங்கள் உண்மை இருந்தாலும் ஆனால் இந்த துர்ச்செய்தி அப்படின்ற ஒரு விஷயம் எதின் அடிப்படையில் இங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் மீது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் அவங்களுடைய நிலைமையை பார்க்குறாங்க, எதிரினுடைய பலத்தை பார்க்குறாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான திங்கிங். அந்த நெகட்டிவான திங்கிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மால் அந்த ஜனங்களை ஜெயிக்கவே முடியாது. நம்முடைய எதிரிகள் ரொம்ப பலசாலிகள், ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள். நம்ம போனோம் அப்படின்னா வெட்டுக்கிளி இருக்கு இல்லைங்களா, அந்த வெட்டுக்கிளி ஒரு சாதாரண ஒரு மனுஷனே இல்லை ஒரு சின்ன பிள்ளைய என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கையால் என்ன பண்ணலாம், நசுக்கி போட்டுடலாம். அப்படியாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை நசுக்காமல் விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய பார்வைக்கு நாங்கள் எப்படியா தெரிஞ்சோம் அப்படின்னு பார்க்கும்போது வெட்டுக்கிளிகளை போல தெரிஞ்சோம். எங்களுடைய பார்வைக்கும் அப்படி தான் என்ன பண்ணோம் தெரிஞ்சோம், அவங்களுடைய பார்வைக்கு நாங்கள் எப்படி தான் தெரிஞ்சோம். ஸோ இந்த ஒரு நெகட்டிவான திங்கிங் இவங்களுக்குள்ள எப்படி வந்திருக்கும், எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட மனநிலைமை இருந்ததால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி காலை பார்க்குறோம், ஜெயிப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை, கண்டிப்பாக முடியவே முடியாது தான். ஆனால் இருந்தாலும் ஜெயிக்க முடியும்னு நம்பினார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் முடியும். இந்த தேவன் தான் எகிப்தில் அடிமையாக இருந்த நம்மளை என்ன பண்ணார், மீட்டு கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் நம்ம தேவையை சந்திச்சார், தண்ணி கொடுத்தாரு. எகிப்தில் அந்த 10 வாதம் இது எல்லாத்தையும் பார்த்து அந்த ஒரு காரியத்தை நிமித்தமாக தேவன் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தில் கண்டிப்பாக இப்போ போனாலும் ஜெயிக்கணும் ஒரு 2 பேர் சொல்கிறாங்க. ஆனால் 10 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு பல காரணம் இருக்கு. ஆனால் ஜெயிக்க முடியும் நம்புறதுக்கு ஒரே காரணம் இருக்கு. ஆனால் அந்த ஒரு காரணம் அவங்க கண்ணுக்கு என்ன பண்ணல, தெரியவே இல்லை. என்ன காரணம், தேவன் கூட இருந்தா தேவன் செய்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கை என்ன பண்ணல உங்களுக்கு சுத்தமாக இல்லை. சூழ்நிலைகளை பார்க்குறாங்க, எதிரிகளை பார்க்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக முடியவே முடியாது. போய் சண்டை போடுறதுலாம் நாங்கள் என்ன பண்ணல, தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படிப்பா ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்க.
இந்த ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? 2 பேர் சொன்ன விஷயம்லாம் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது செவி சாய்க்கல, மாறாக 10 பேர் சொன்ன விஷயத்த அப்படியே நம்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். என்னாகமம் 14:1 என்னாகமம் 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஸோ என்ன பண்றாங்க? கேட்குறாங்க, கூக்குரலிட்டு என்ன பண்றாங்க? புலம்புறாங்க. 24 லட்சம் பேர் கூக்குரலிட்டு கதறிந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த வனாந்தரத்தில்? அதுவும் இல்லாமல் அன்றைக்கி முழுவதும் என்ன பண்ணுறாங்களாம்? நமக்கெல்லாம் பிரச்சனை வந்தால் எவ்வளோ நேரம் அழுவோம்? கொஞ்சம் நேரம் அழுவோம். சரி, நைட் ஆயிடுச்சு, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம்? அழுவோம். அதுக்கப்புறம் டயர்டாக என்ன பண்ணுறோம்? தூங்கிடுவோம். நைட்டு ஃபுல்லாக அழுதுருக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உயிர் பயம் அவங்களுக்கு இருந்தால் யாரால தான் நைட்லாம் தூங்க முடியாது? பயம், ஒரு திகைப்பு, நடுக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இருதயத்தை பற்றி பிடிச்சதுனால அவங்களால தூங்க கூட முடியல. நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதை மட்டும் பண்ணல, அடுத்து பேசுகிறாங்க பாருங்க. படிக்கலாம். என்னாகமம் 14:2 படிக்கலாம். என்னாகமம் 14 வசனம் 2 முதல் 3 வரை. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க நடத்தி வந்த மோசே, ஆரோன், இவங்கள பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முறுமுறுக்கிறாங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது யாருக்கு எதிராக பண்ணுற முறுமுறுப்பு? தேவனுக்கு எதிராக. அப்படி முறுமுறுக்கிறதும் இல்லாமல் எகிப்து தேசத்திலேயே செத்து போயிருந்தா நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல, அங்கேருந்து என்ன பண்ணிட்டோம்? வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு, இங்கே வந்து செத்துட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் என்ன மட்டும் பண்ண மாட்டோம். இந்த கானான் தேசத்தில் போயிட்டு எதிரிகள் கிட்ட அடி வாங்கி சாகிறத மட்டும் என்ன பண்ண மாட்டோம்? செய்யவே மாட்டோம். அதனால் என்ன எது பெட்டர் எங்களுக்கு? ஸோ எகிப்தே பெட்ரு, அதுக்கப்புறம் வனாந்தரம் இது அதை விட பெட்ரு. எங்கே போவதை காட்டிலும் கானானியர்கள் போட போயிட்டு சண்டை போடுவதை காட்டுறோம். ஸோ அது மாத்திரமல்ல, படிக்கலாம் 3 வசனம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பட்டயத்தால் நாங்கள் மடியிறது, நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய பெண்ஜாதி பிள்ளைகள் எல்லாமே என்ன பண்ணோம்? எங்களை இங்கே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறதுக்காகவா தேவன் கொண்டு வந்தார்? அதனால் எகிப்து தேசத்துக்கே திரும்ப போகிறது எங்களுக்கு ரொம்ப உத்தமம், நல்லது. பேசாமல் என்ன பண்ணிடுறோம்? வந்தோம், பிரயாணம் பண்ணோம், எல்லா விஷயம் நடந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அதுவும் நல்ல செய்திலாம் கிடையாது, துர்ச்செய்தி. அந்த துர்ச்செய்தியை நம்பினது நிமித்தமாக ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி அங்கே மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பேசாமல் என்ன பண்ணிடலாம்? எகிப்துக்கே போயிடலாம். சரி, அது கூட ரொம்ப கஷ்டம், இங்கேருந்து திரும்ப இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப நடக்கணும். அதனால் என்ன பண்ணிடுறோம்? இங்கேயே செத்து போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மனநிலைமை இவங்க வெளிப்படுத்தும் போது தேவனுடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? இந்த ஜனங்களை தான் யாராலுமே செய்ய முடியாத மகத்துவமான அற்புதங்களை என்ன பண்ணார்? எகிப்துல செஞ்சாரு. செங்கடலை பிளந்தாரு. வனாந்தரத்தில் என்னென்னலாம் செய்யணுமோ, குளிர் இருக்கு, வெயில் இருக்கு, எல்லாத்துலேயும் பாதுகாத்தாரு. ஒருவேளை மன்னா வெஜிடேரியன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? நான்வெஜ் கேட்டாங்க. அப்போ கூட தேவன் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்துலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன்கிட்ட அந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்றுக்கொண்டு இங்கே கானான் பக்கத்தில் போகும்போது இந்த மாதிரியான ஒரு மண்டலமை வெளிப்படுத்தும் போது தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்?
எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஒரு மனநிலைமை இவங்க வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன? ஏன் ரொம்ப கலங்கிட்டாங்க? ஏன் சந்தேகம் அவங்களுக்கு? ஏன் நம்மளால முடியவே முடியாது என்ன பண்ணிட்டாங்க நினைச்சாங்க? தேவன் மீது நம்பிக்கை இல்லை. ஓகே, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க கேட்ட அந்த துர்ச்செய்திக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது செவி சாய்ச்சிட்டாங்க. அப்படி அந்த துர்ச்செய்திக்கே அவங்க செவி சாய்ச்சிருக்கிறாங்க அப்படின்னா, போயிட்டு வந்த அந்த 10 பேரோட மனநிலைமை மாதிரி தான் யாருடைய மனநிலைமை இருந்திருக்கு, ஜனங்கள் எல்லாருடைய மனநிலைமை. ஆனால் 2 பேர் என்ன பண்ணாங்க வித்தியாசமா யோசிச்சாங்க இல்லைங்களா? அவங்களால ஏன் அந்த மாதிரி பார்க்க முடியல? ஏன் அவங்களுடைய அந்த விஷயம் அவங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள மாதிரி இவங்களுக்கு தோணலை அப்படின்னா, அவங்களுடைய மனநிலைமையே எப்படியா இருந்திருக்கு? தேவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு உறுதித்தன்மையில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 10 பேர் மாதிரியே இந்த ஜனங்கள் எல்லாம் இருந்ததுனால, அதுவும் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெரிய பெரிய மனுஷங்க, ரொம்ப பலவான்கள், குடிகளை பட்சிக்கிற தேசம், நம்ம போனோம் அப்படின்னா வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், நம்மளை ஈஸியாக என்ன பண்ணுறாங்க நசுக்கி போற்றுவாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களை ரொம்ப வெட்டுக்கிளி மாதிரி நினச்சிட்டாங்க. அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் பலனில்லாதவங்க, நமக்கு ஜெயிக்கிறதுக்கான எந்த விதமான சாதகமான வாய்ப்பும் இல்லை. அதே வகையில் நம்முடைய விரோதிகள்லாம் நம்மளை விட பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பார்வை பார்த்ததுனால தான் இவங்களுக்கு என்ன ஒரு மனநிலைமை வந்துச்சு தெரியுங்களா? வெட்டுக்கிளி மனப்பான்மை. ஸோ அதுதான் இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்போம். ஸோ இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, எங்களுடைய பார்வைக்கும் அப்படியாக நாங்கள் தெரிந்தோம், அவங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் எப்படி தெரிஞ்சோம், வெட்டுக்கிளி மாதிரி தெரிஞ்சோம். இந்த ராட்சதர்கள், ஏனாகின் புத்திரர்கள் ரொம்ப பலவான்கள், பெரிய பெரிய மனுஷங்க. ராட்சதர்கள் வெட்டுக்கிளிகளாகி நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக நசுக்கிடுவாங்க, சாகடிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படியே இந்த வெளிப்படுத்தக்கூடிய மனப்பான்மை நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கிராஸ் ஓஃபர் மென்டாலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, வெட்டுக்கிளி மனப்பான்மைனா தங்களை பலனற்றவங்களா திடனற்றவங்களா, அதே மாதிரி ஜெயிப்பதற்கான திறன், வாய்ப்பு, சூழ்நிலை இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு, ஒரு மனப்பான்மை, அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை அவங்களுக்கு இருந்ததுனால அவங்கள எப்படியெல்லாம் யோசிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்கும்போது உண்மையாலுமே அவங்களை குறித்து ஒரு பரிதாபம் வருதுங்களா? வருதா இல்லைங்களா? இல்லையா? சரி, யாருக்கும் வரல போல. சரி, எனக்கு மட்டும் வருது, விடுங்க. சரி, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பரிதாபம் என்ன பண்ணுது? ஏன்னா தேவனுடைய ஜனங்கள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அவருடைய வல்லமையை அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், அவருடைய மகத்துவங்களை பார்த்துருக்கிறாங்க. அப்படி பார்த்த ஜனங்கள் இப்படியாக அவங்கள நினைச்சது அப்படின்றது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது அவங்க அந்த மனநிலைமை வெளிப்படுத்த காமிச்சாங்க இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். புது சிருஷ்டிகளாகிய நமக்கு இந்த ஒரு மனப்பான்மை இருக்குதான் என்ன பண்ண போகிறோம்? செக் பண்ண போகிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆச்சோ நிழல்ல அதே ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணோம் நடக்கும். சரி, ஓகே, இந்த மனப்பான்மையை தங்களை பலன் இல்லாதவங்களா, திடனற்றவங்களா, ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பு சூழ்நிலை இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது
வெளிப்படுத்திட்டாங்க. அப்படி அந்த வெளிப்படுத்தின வெட்டுக்கிளி மனப்பான்மைக்கான காரணம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இந்த அளவுக்கு அவங்க அதை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் அப்படின்லாம் இருக்காது கண்டிப்பா. ஏன் அப்படின்னா அவங்க அவங்க அந்த ஒரு துக்கத்தில் பேசின பேச்சு இருக்கு இல்லைங்களா, கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனை சார்ந்திராத, தேவன் மீது எந்த விதமான பிடிப்பும் இல்லாத அந்த ஒரு மனநிலைமை வெளிப்படுத்துறதுக்கான காரணம் ஒரு காரணமாக கண்டிப்பாக என்ன பண்ணாது இருக்காது. என்னென்ன காரணம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ முதலாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவிசுவாசம் உள்ள இருதயம், டவுட்டிங் ஹார்ட், டவுட்டு, சந்தேகம். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அவநம்பிக்கை. தேவன் மீது விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், அதுக்கு எதிராக அவங்களுடைய மனநிலைமை இருந்தது தான் என்னவா வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்களை வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளி காமிச்சிருக்கிறாங்க, அந்த மனநிலைமை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது தேவன் மீதும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தின் மீதும் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருந்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம். அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது தங்களை காட்டிலும் தங்களுடைய எதிரிகள் ரொம்ப பலசாலிகள், பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப பலவான்கள், அவங்களை எதுக்க நம்மளால என்ன பண்ண முடியாது, கூடாது அப்படின்னா தங்க கூட தேவன் இருக்கிறாருன்றது என்ன பண்ணிட்டாங்க, அந்த பலவான்களை காட்டிலும் நம்ம பின்னாடி இருக்கிற நம்முடைய தேவன் வல்லமையும் பராக்கிரமமும் பலமும் உள்ள தேவன்றது என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அதனால அவங்களுக்குள்ள என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசத்துக்கு ஏதுவான விஷயங்கள் வெளிப்படாதபடிக்கு அவிசுவாசம் உள்ள இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படுத்தி இந்த வெட்டுக்கிளிகளாக தங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்க காமிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதை கேட்டதுனால இந்த 10 பேர் கெட்டு போனது இல்லாமல் ஜனங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை அறிவிக்கும் போது அவங்களும் கேட்டு ராம் முழுதும் அழுது கூக்குரலிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் எகிப்திலே செத்து போனால் நல்லா இருக்கும், சரி அது இனிமேல் நடக்காது, இங்கே வனாந்தரத்துலேயே நாங்கள் செத்து போயிட்டா இன்னும் நல்லா இருக்கும், பட்டயத்தால் நாங்கள் எங்களுடைய பெண்களும் எங்களுடைய பிள்ளைகளும் மடியும் படிக்க என்ன பண்ணியிருக்காரு தேவன், எங்களை சாகடிக்கணுன்றதுக்காகவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டு வந்து இந்த அளவுக்கு எங்களை டார்ச்சர் என்ன பண்றாரு பண்றாரு. அதுக்காக கூப்பிட்டாரு. அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தில் டாஸ்க் மாஸ்டர்ஸ் வேலை வாங்கக்கூடிய அவங்களுக்கு மேலே ஆட்களை வச்சு அடித்து வேலை செய்யும்போது கதறினாங்கல்ல, தேவனே எங்களால் முடியலன்னு கூக்குரலிட்டாங்கல்ல. ஸோ அதை பார்த்தானே தேவன் என்ன பண்ணார், இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த அடி வாங்கி அழுதம் பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வனாந்தரத்தில் இருந்த இந்த ஒரு சூழ்நிலை இங்கேயே என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இங்கேயே செத்து போனால் நலமாக இருக்கும்னு சொல்லிட்டு தேவன் முன்னாடி முறுமுறுத்தாங்க, கதர்னாங்க, செத்து போனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுடைய அவிசுவாசம் உள்ள இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி தேவனும் என்ன பண்ணார், அதுக்குரிய பலனை விளைவுகளை அவங்களுக்கு என்ன பண்ணார், சந்திக்க வச்சார். ஸோ ஏன் இந்த அளவுக்கு ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போனாங்க, ரொம்ப முறுமுறுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் ஒரு சில கசப்பான அனுபவங்கள் என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. மாறாவில் வந்து பார்க்குறாங்க, தாகத்தில் தண்ணி குடிக்கலான்னு போனால் கசப்பாக இருக்குது, என்ன பண்ணாங்க, ஸோ ஒரு கசப்பான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெவி தீமில் தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பக்கம் அலையிறாங்க. அப்புறம் தேவன் தண்ணி கொடுத்தாரு, எல்லாத்தையும் மாற்றினாரு. ஸோ அதுக்கப்புறம் பொன் கன்றுக்குட்டியை செஞ்சாங்க இல்லையா, செஞ்சு அதை வணங்கும்போது 3000 பேர் என்ன பண்ணாங்க, செத்து போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது
அவங்களுக்குள்ள என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு எகிப்தில் இருந்த சூழ்நிலையே என்னதான் அடிமைத்தனமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் நல்லா தான் என்ன பண்ணோம் இருந்தோம். இங்கே வந்தால் வனாந்தரம், எதுக்கு எடுத்தாலும் யாரை தான் நோக்கி பார்க்கணும்? இந்த மோசேவை பார்க்கணும், ஆரோனை பார்க்கணும், தேவனை என்ன பண்ணணும்? இதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு அவிசுவாசத்தை வெளிப்படுத்தி தங்களுடைய வெட்டுக்கிளி மனப்பான்மைக்கு செவிசாய்ச்சு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த எல்லாருமே, நீங்கள் என்ன உங்கள் வாயின் வார்த்தையின்படி சொன்னீங்களோ அப்படியாகவே ஆக கடவுதுன்னு சொல்லிட்டார். படிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 23 வரை. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும், ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, ஒவ்வொரு டைமும் அவன் முறுமுறுத்து முரட்டாட்டம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய மகிமை எகிப்துல வனாந்தரத்தில் நான் செய்த எல்லா அடையாளங்களும் கண்ணால் என்ன பண்ணிட்டாங்க? பார்த்தாங்க. அப்படி பார்த்தோம், நான் என்ன சொன்னனோ அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணல அவங்க? கானான் தேச தருவன் வாக்குறுதி கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதன் மீதெல்லாம் அவங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லாமல் இது வரைக்கும் 10 முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க? முறுமுறுத்து இருக்கிறாங்க. அதனால என்ன அவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா 23ஆம் வசனம் படிக்கலாம். அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி அவிசுவாசத்தை வெளிப்படுத்தி முரட்டாட்டம் பண்ணி முறுமுறுத்தவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. ஸோ எனக்கு யாரெல்லாம் கோபம் ஓட்டினாங்களோ, நாம கூட நினைக்கலாம் தேவனுடைய மகத்துவங்களை பார்த்துட்டு தேவன் எப்படிப்பட்டவர், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, அவருடைய சத்தியத்தினுடைய மகத்துவங்கள் மேன்மை எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டு இந்த மாதிரி அவிசுவாசம் உள்ள சிந்தனைகளை, அவிசுவாசம் உள்ள மனநிலைமைய வெளிப்படுத்தும் போது தேவனுடைய பார்வையில் எப்படி தான் இருக்கும்? பிரதர், தேவன்லாம் கஷ்டப்படுவாரா பிரதர்? இல்லை தேவன் தான் வந்து கோவப்பட்டு எதாவது பண்ணுவாரா பிரதர்? அவர்தான் ரொம்ப அன்பு உள்ளவராச்சே. ஒரு தடவை 2 தடவை பலகீனத்தில் பண்ணால் என்ன பண்ணுவார்? சரி. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் சார்ந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை ஏதாவது வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு? கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவிசுவாசம். ஸோ அதனால் உங்களுடைய விசுவாசத்தின்படியே நீங்கள் போக மாட்டேன்னு சொன்னீங்களா? கண்டிப்பாக போக மாட்டீங்க. இங்கே வனாந்தரத்தை செத்து போனால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்களா? அப்படியாகவே உங்களுக்கு என்ன பண்ணும்? நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. படிக்கலாம் பாருங்கள் 28ஆம் வசனம் முதல். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 29 வரை. நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். சோ என்ன சொன்னாங்க? தேவனுடைய செவிகள் கேட்க என்ன சொன்னாங்க? எகிப்திலே செத்து போனா நல்லா இருக்கும், இல்ல இந்த வனாந்தரத்தை செத்து போனா நல்லா இருக்கும், எங்களை அழிக்கிறதுக்காகவா பட்டயத்தினால நாங்க எங்க பிள்ளைகள் பெண்ஜாதி எல்லாம் என்ன பண்ணோம்? சாகிறதுக்காக தானே கொண்டு வந்தாரு. ஆமா, என்னுடைய செவிகள் கேட்க சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரியே இந்த வனாந்தரத்திலே உங்களுடைய பிரேதங்கள் என்ன பண்ணும்? விழும். அதுக்கப்புறம் மோசே நீ கவுண்ட் பண்ணு, 20 வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ படிக்கலாம் பாருங்க 29ஆம் வசனம். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்துகிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். ஸோ யார் யாரோட பிரேதம்லாம் விழும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா
இந்த அவிசுவாசமுள்ள மனநிலைமை வெளிப்படுத்தி எனக்கு விரோதமாக முறுமுறுத்த அவங்க யாரும் எங்கே போக முடியாது? கானானுக்கு போக முடியாது. ஸோ 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் 2 பேர், யோசுவா மற்றும் காலேப். ஸோ இவங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. இவங்கள தவிர நான் 20 வயசுக்கு மேலே இருக்கிற யாருமே என்ன பண்ண முடியாது. இந்த அவிசுவாச தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து யாரெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கிரியை வெளிப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே என்னுடைய பிரேதமும் இந்த வனாந்தரத்தில் என்ன பண்ணோம்? அழியும், விழும். அவங்க மறிக்கிற வரைக்கும் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டார். 1 வருஷம், கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்குள்ளே எங்கே வந்துட்டாங்க? காதேஸ் பர்னேயா வந்துட்டாங்க. அடுத்து இன்னும் ஒரு மாதத்துல 2 மாதத்துல என்ன பண்ணியிருக்கலாம்? கானானை சுதந்தரிச்சிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, முரட்டாட்டம் பண்ணதுனால திரும்ப 40 வருஷம் என்ன பண்ணார்? வனாந்தரத்தை சுத்த விட்டார். யாரெல்லாம் எகிப்திலே, அதாவது வனாந்தரத்தை செத்து போனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தவங்களா சாகுறாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? பரமக்கான வாக்குத்தத்தமாக கொடுத்து அழைச்சிருக்கிறார். எங்கேருந்து? எகிப்து உலகத்துலேருந்து என்ன பண்ண அழைச்சாரு. இந்த வனாந்தரமான பிரயாணத்தை நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போயிட்டு இருக்கிறோம். அப்படியாக போயிட்டு இருக்கிற நாம என்ன ஒரு விஷயம்தான் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அவிசுவாசமுள்ள இருதயம் இருக்கக்கூடாது. மாறாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விசுவாசமுள்ள இருதயம், தேவன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இருதயம். எந்த சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் தேவன் நம்மளை நடத்துவார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் என்ன பண்ணியிருக்கிறாரு? செஞ்சிருக்கிறாரு. அதை கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அதனால தான் நம்ம ஆவிக்குரிய சிலராக இருக்க நமக்கு பொது சிருஷ்டிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த அவிசுவாசமுள்ள இருதயம் அப்படின்றது ஒரு பொல்லாத இருதயம். அந்த இருதயம் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தேவனை விட்டு விலகி போகிற மாதிரி அந்த இருதயம் இருக்குது அப்படின்னா, தேவனையே சந்தேகிக்க, தேவனையே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் நம்பிக்கையில் அவிசுவாசத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவரை சாராமல் ஒரு சில விஷயத்தை யோசிக்கிறோம், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம் அப்படின்னா, இது தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான நம்முடைய இருதயத்தினுடைய மனப்பான்மை. இது இருக்க வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? எச்சரிக்கிறாரு. ஸோ இப்போ முதலாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய அவிசுவாசம், அவநம்பிக்கை அவங்கள எங்கே போக விடலை? கானானுக்கு போக விடலை. ஸோ 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தங்களையே குறைவாக மதிப்பிட்டு கொண்டாங்க. எப்படியா குறைவாக மதிப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதான் வெட்டுக்கிளி மனப்பான்மை. ஸோ நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வெட்டுக்கிளிகளாக இருக்கிறோம். எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பலசாலிகள், ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப ராட்சத சந்ததி என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அப்போ தங்களை வெட்டுக்கிளிகளாக நினைச்சது அப்படின்றது சரியான விஷயமா? அது ஒருவேளை அவங்கள பார்க்கும்போது இவங்களுடைய உடல் பலமாகட்டும், இவங்க கிட்ட இருந்த ஆயுதமாகட்டும், கண்டிப்பாக அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவுள்ளவங்களாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. அப்படி குறைவுள்ளவங்களாக இருந்துட்டாலும் இவங்க அந்த மாதிரி சொன்னது, நினைச்சது, அந்த மனசை வெளிப்படுத்தினது, மனநிலைமைய சரியா? ஏன் அப்படின்னா அவங்க யாரு? தேவனுடைய ஜனங்கள். நம்ம தேவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பலவான்களை காட்டிலும், அந்த எதிரிகளை காட்டிலும் பல மடங்கு வல்லமை உள்ளவர். அதுவும் இல்லாமல் இவருக்கு முன்னாடி தூதன் போயிட்டு இருக்கார்ல, சவுளுடைய வல்லமை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலத்தை சார்ந்து இவங்க யோசிக்க என்ன பண்ணிட்டாங்க? தவறிட்டாங்க. லிட்டரலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தாங்க குறைவுள்ளவங்க, தாங்கள் பலகினர்கள்,
கண்டிப்பாக இவங்க இந்த எதிரிகள் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு தங்களை பற்றி தங்களே என்ன பண்ணிட்டாங்க, குறைவாக எண்ணிட்டாங்க. அதுவும் வெட்டிகளால் என்ன பண்ணிட்டாங்க, நினச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு தடையாக என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. ஸோ இதே ஒரு விஷயம் புது சிருஷ்டிகளாகிய நமக்கு என்ன ஒரு பாடம் இதுலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகள், நமக்கு எதிராக வரக்கூடிய மனுஷங்களாக கூட இருக்கலாம். இது எல்லாவற்றை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற, நமக்கு பின்னாடி இருக்கிற தேவன் பெரியவர். கரெக்டா இல்லைங்களா? ஆனா இந்த தேவன் மீது விசுவாசம், நம்பிக்கை சரியாக இல்லாத பட்சத்தில், நான் யார் அப்படின்ற அந்த உணர்வு இல்லாதவங்க என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு ரொம்ப மோசம் பெருசு அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர் என் கூட இருக்கிறார் அப்படின்றத என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஒருவேளை அதை மாற்றி பார்த்தாங்கல்ல யோசுவா, காலேப், சூழ்நிலைகள், எதிரிகள் பெருசா பலவான்கள் தான், பட்டணங்கள் ரொம்ப அரணிப்பா இருக்கு, குடிகளை பட்சிக்கிற தேசம்தான், ஆனாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மனசு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தேவன். இப்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறோமா? ராட்சதர்கள் மாதிரி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து முன்னாடி நிற்கும் போதெல்லாம் என்ன பண்றோம், அந்த பிரச்சனைகிட்ட போயிட்டு, பிரச்சனையே பிரச்சனையே, நீ ரொம்ப பெரிய பிரச்சனை, என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, என்னால் என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல, அதனால என்னை விட்டு போயிடு, போயிடுமா, போயிடுமா. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதான் ஒரு கோட் சொல்லுவாங்க, அதாவது டோன்ட் டெல் டு யுவர் காட், காட் ஐ ஹாவ் திஸ் மச் ப்ராப்ளம். இல்லை, என்கிட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தேவன்கிட்ட போயிட்டு சொல்ல வேண்டாம். மாறாக தேவன் மீது விசுவாசம் இருக்கு அப்படின்னா பிரச்சனைகிட்ட போய் சொல்லுங்க, பிரச்சனையே பிரச்சனையே, என்னுடைய சூழ்நிலையே உன்னை காட்டிலும் பல மடங்கு வல்லமுள்ள தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு போயிட்டு இந்த வீரவாசனெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், பேச சொல்லி சொல்லல. இது யாருக்கு இப்படியா தோணும்? தேவன் மீது நம்முடைய சுய பலத்தினால கண்டிப்பா முடியாதுதான். கரெக்டு தானே? அவங்களுடைய சுய பலத்தினாலும் கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்களால தன்னுடைய பலத்தை வச்சு கானானியர்களை ஜெயிக்கிறதுன்றது வாய்ப்பே கிடையாது. ஆனா இருந்தாலும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தா நீங்க ஜெயிப்பீங்கன்னு, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தா நீங்க சுதந்திரிப்பீங்கன்னு, அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் தேவனுடைய பலத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ அப்படியா பார்க்கும்போது பிரச்சனை முன்னாடி பெருசா இருந்துச்சு ஒருத்தர் வாழ்க்கையில், ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடியும். ஆனா இவர் எப்படி இருந்தாரு, ரொம்ப சின்ன பையன், அதுவும் என்ன அப்படி பார்க்க யுத்தத்துக்கு போடுற அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் கூட இவருக்கு என்ன பண்ணல, செட் ஆகலை, எல்லாம் லூஸாக தொலைன்னு என்ன பண்ணியிருக்கு. ஆனால் முன்னாடி பார்த்தா எதிரி ரொம்ப பெரிய பலசாலி. இந்த கோலியாத்தை எப்படி ஜெயிச்சார் தாவீது? இந்த மாதிரி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை சாகடிப்பேன், கண்டிப்பாக உன்னை வீழ்த்த என்னால் முடியும்னு வந்தாரா? அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, படிச்சு தான் ஞாபகம் இருக்கும். பெலிசே நீ ஈட்டியோடையும், அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீ வந்து ஆயுதத்தோடு வர, ஆனால் நான் எப்படி வரேன் தெரியுமா, ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வர. நான் எதனால வரேன் அப்படின்னா, நீ நிந்தித்த இஸ்ரேலின் தேவனுடைய நாமத்தினால் என்ன பண்ணுறேன் வர. தேவன் மீது இருந்த அந்த விசுவாசம் தான் இந்த கோலியாத்தை ஜெயிக்க காரணம். தாவீது அடித்த கல் அதெல்லாம் விஷயமே இல்லை.
இல்லை அவர்கிட்டருந்து அந்த ஆயுதம் ஏதாவது போய் எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் மீது இருந்த நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையிலே அதே தான். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்முடைய சுயபலத்தினால ஜெயிக்கவே முடியாதுன்றது நமக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கலாம் என்னதான், அந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மத்தியில் என்ன எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறார், என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, என் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் அது எப்படியாக உங்களுக்குள்ள கிரியை செய்து. இதுதான் தேவன் என்ன பண்ணுறாரு பார்க்குறார். பிரச்சனையை மாற்றுறதுலாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நாம் ஒரு விசுவாசமுள்ள வீரர்களா, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம், அதுக்கேற்ற ஒரு கிரியை நமக்குள்ள வெளிப்படுத்துறதுக்காக தான் எல்லா விதமான சூழ்நிலையும் தேவன் அனுமதிக்கிறார். சரி, மூன்றாவது ஒரு விஷயம், அவங்க ஏன் இந்த அளவுக்கு வெட்டிக்கிழல்களாக அவங்கள நினச்சிட்டாங்க, அந்த மனப்பான்மையை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த இரு மனம், இந்த ரெண்டு மனசு, டபுள் மைண்டு. இது எப்பயுமே பிரச்சனை தான். அந்த டபுள் மைண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனசு எங்கே இருந்துச்சு, எகிப்திலேயே இருந்துச்சு. இன்னொரு மனசு எங்கே இருக்கு, இப்போ வனாந்தரத்தில் இருக்கு. ஆனால் அவங்களுடைய மனசு எங்கே மட்டும் போகலை, எதை நோக்கி மட்டும் பார்க்கல. அதாவது முன்னாடி இருந்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, இப்போ இருக்கிற பிரச்சனையும் கண்ணுக்கு நல்லா என்ன பண்ணுது தெரியுது. எகிப்தில் ஒரு காலை வச்சுக்கிட்டாங்க, வனாந்தரத்தில் ஒரு காலை வச்சுக்கிட்டாங்க. கடைசியில் கானானுக்கு மட்டும் காலே இல்லை போகிறதுக்கு. ஏன்னா ரெண்டு காலம் எங்கே மாட்டிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. ஸோ தேவன் சார்ந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரம கானானை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு லிட்டலாக இருக்கிற கானான் மேலே என்ன பண்ணல, அந்த அளவுக்கு ஈர்ப்புலாம் வரல. அவங்களுக்கு ரெண்டு மனசு, ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது எகிப்து, இன்னொன்று வனாந்தரத்தில் இருக்கிற பிரச்சனை. இதை நோக்கியே தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும் அவங்களுக்கு மனசு இருக்குது. ஸோ இதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்தாங்க. அப்படியாக முறுமுறுக்கிறதான காரணம் அவங்களுடைய ரெண்டு மனசு. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற சூழ்நிலைகள் மீது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையை கம்மியை யோசிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் தேவன் சார்ந்த விஷயத்தில் என்ன பண்ண முடியல, உறுதியாக இருக்க முடியல. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குற யாக்கோபில் 1:8 படிக்கிற மாதிரி, இருமனம் உள்ளவர்கள் தன்னுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அவங்க வழியில் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுவா அதுவா இப்படியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தேவனுக்கும், கொஞ்சம் உலகத்துக்கும், கொஞ்சம் சுயத்துக்கும், அடுத்து தேவ சித்தத்துக்கும், இப்படியே மாறி மாறி என்ன பண்ணுவாங்க வாழ்க்கை வாழ்கிறதுனால அவங்களால உறுதியாக என்ன பண்ண முடியல எதுலையுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எகிப்தில் வனாந்தரத்தில் இருந்தால் அங்கேயே செத்து போனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க விரும்புகிறாங்க. அதாவது வனாந்தரத்தை காட்டில் எது பெட்டர்னு யோசிக்கிறாங்க, எகிப்து. ஏன்னா எகிப்தில் வனாந்தரத்தில் எதுவுமே இல்லை. எகிப்துலையாவது 3 வேளை சாப்பாடு, அடிமையாக இருந்தாலும் தங்கிறதுக்கு ஒரு வீடு என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்குமா இருந்திருக்காதா. வனாந்தரத்துக்கு வந்தாங்க, அது கூட இல்லை. சூழ்நிலை எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுது இருக்குது. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தாங்கள் ஒரு சேஃபாக இருக்கணும், எங்களுக்குன்னு எந்த பிரச்சனையும் என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது, நாங்கள் நினைக்கிறதுலாம் என்ன பண்ணணும் நடக்கணும். ஸோ பிரச்சனையே இருக்கா இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறத விரும்பிட்டாங்க. அதான் சொல்லுவாங்க எப்பயுமே, டோன்ட் ப்ளே சேஃபஸ்ட் கேம் அப்படின்னுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேஃப் ஜோனில் என்னன்னா ஒரு பாதுகாப்பாகவே எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க கண்டிப்பாக எதையுமே ஜெயிக்க முடியாது. அதாவது ரிஸ்க் எடுக்கும்போது தான் நிறைய என்ன வரும், பிரயாசம் வரும், அதில் தோல்விகள் இருக்கும், எழுவாங்க. இருந்தாலும் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க சாதிப்பாங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது ஒரு பாதுகாப்புலேயே இருக்கணும்னு நினைக்கிறது என்ன வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா,
இதை விட பிரச்சனையை பெருசாக என்ன பண்ணும் அடுத்தது? ஒருவேளை கானானியர்களோட சண்டை போட போனோம்னா எகிப்தில் இருந்த பிரச்சனையை காட்டிலும் வனாந்தரத்தில் இருந்த பிரச்சனையை காட்டிலும் கானானியர்களோட சண்டை போடுறதுன்றது பெரிய பிரச்சனை. அதனால அதுக்கெல்லாம் எங்களுக்கு மனசு இல்லை. தேவனே, நீங்கள் எதிர்பார்க்குற ஆளு நாங்களும் இல்லை, தயவு செஞ்சு என்ன பண்ணுறங்க, இங்கேயே சாகடிச்சிருங்க. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓகே, நல்லா இருக்கு அவங்க கதையை கேட்கும்போது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக இது வெளிப்படுது? தேவனே, உலகத்திலே என்ன பண்ண, கொஞ்சம் ஏதோ எல்லாம் இல்லைனாலும் கொஞ்சம் நிம்மதியாவது என்ன பண்ணோம் இருந்தோம். ஆனால் என்னைக்கு அர்ப்பணிச்சு இந்த வனாந்தர பிரயாணத்தில் நடக்க ஆரம்பித்தோமோ எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கு? பிரச்சனையாக இருக்கு. இந்த சூழ்நிலைகளில் பிரச்சனை கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தவங்க தேவனுக்காக வாழணும்னு விருப்பம் வந்துட்டாலும் என்ன ஆகும்? பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா? அப்படி ஆசைப்படுற மனசு தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை, ஒரு தடுமாற்றம், எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும், பாதிக்கப்பட்டுரும் அதனால். ஸோ அப்படியா இந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறதுக்கு தங்களை என்ன பண்ணல. அப்படி பாதுகாப்பான ஆபத்து நிறைந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்போது தான் தேவனுடைய மகத்துவத்தை அதிகமாக என்ன பண்ண முடியும், ருசி பார்த்துருக்க முடியும். தங்களுடைய பிரச்சனை காட்டிலும் தங்களுடைய எதிரியை காட்டிலும் தேவன் எவ்வளோ பெரியவன்றதை அவங்க பார்த்துருக்கலாம் கண்ணால். ஆனால் அதுக்கு என்ன பண்ணல அவங்க. ஸோ அதனால் 40 வருஷம் திரும்பினார்னா சுத்த விடுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்கு இந்த எகிப்தில் இருந்த விஷயங்கள் ஏதோ பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. வனாந்தரமான வாழ்க்கையில், இந்த வனாந்தர பிரயாணத்தில் நம்ம அடிக்கடி ஒரு சில சூழ்நிலைகளை யோசிப்போம். பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், சத்தியத்துக்குள்ளே வராமல் வந்திருக்கலாம் பிரதர். என்னைக்கு நான் சத்தியத்துக்குள்ளே வந்தனோ அன்னைக்கு தான் பிரதர் என்னுடைய நிம்மதி என்ன பண்ணுச்சு, போச்சு. பேசாமல் எங்கே இருந்திருக்கலாம், உலகத்திலேயே பரவாயில்ல, சரி அங்கே தான் இருந்து வந்துட்டோம். இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, இந்த பிரச்சனை இப்போ கூட நான் செத்துட்டா கூட நல்லா இருக்கும் பிரதர். ஆனால் எதுக்கு மட்டும் எனக்கு விருப்பம் இல்லை தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய எதிரிகளோட, என்னுடைய பிரச்சனையோட இந்த சண்டை போடுறது, அதுக்கப்புறம் நான் போய் பரமக்கணனுக்கு போகிறது, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப பிரச்சனை. அதனால் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு பாதுகாப்பாகவே நான் என்ன பண்ணிடலாம், பேசாமல் உலகத்திலே தேவன் என்னை விட்டார்னா அங்கே இருக்கிற கொஞ்சம் பிரச்சனைகளையும் நான் பண்ணுவேன், ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். ஆனால் சத்தியத்தில் தேவன் வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எதிரிகள்லாம் ரொம்ப பலசாலியாக இருக்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேராக இருந்தால் பரவாயில்ல, பல பேர் இருக்கிறாங்க, அதுவும் ரொம்ப மோசமானவங்க. யார்? புது சிருஷ்டிகளோட எதிரிகள். ஒன்று பழைய மனுஷன், அதுவும் ஏன் கூட இருக்கிறான் பிரதர். பயங்கரமான எதிரி. தேவனுக்காக வாழ்கிறதுக்கு விடுறதுக்கே அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது மனசு இல்லை. ஒரு பழைய மனுஷன், அதுக்கப்புறம் உலகம், அதுக்கப்புறம் சாத்தான். ஏன் உலகத்தை காட்டிலும் சத்தியத்தில் இருக்கும்போது அதிகமான பிரச்சனை? உலகத்தில் இருக்கும்போது யாருக்குள்ளே இருந்தோம்? சாத்தானுக்குள்ளே இருந்தோம். பிரச்சனை கண்டிப்பாக இருக்கிறதுக்கு இருக்கு. உலக மனுஷனாக இருக்கக்கூடிய உலக மனுஷன் அனுபவிக்கிற பாடுகள் நமக்கு இருக்குது. ஆனால் சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் அதிகமாகுது அப்படின்னா அதுவும் உண்மை. ஏன்னா அப்போ இருந்த சூழ்நிலையை விட இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதிரிகளினுடைய தாக்கம், எதிரிகள் நமக்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க, மாறுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும்.
போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், இழப்புகள் இருக்கும், வேதனை எல்லாம் இருக்கும். இந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையே இருக்கணும், பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னா தேவனுக்காக எந்த பெரிய ரிஸ்க்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரிஸ்க் எடுத்த ஒருத்தர், பாதுகாப்பான சூழ்நிலை விட்டு ஒருத்தர் வந்தார் ஒரு சூழ்நிலையில். யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு. பேதுரு வந்து நம்ம பார்ப்போம், எப்போ பாரு என்ன பண்ணுவார்னா ஏதாவது முந்தி என்ன பண்ணுவார், முந்திரி கோட்டை மாதிரி போயிட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன பண்ணுவார், திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டு என்ன பண்ணுவார், வந்துடுவாருன்னு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேதுருனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னு பார்க்கலாம். கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, காற்று அடிச்சுட்டு இருக்குது, போட்டு போயிட்டு இருக்குது. அந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வராரு. அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீரே ஆனால் நானும் என்ன பண்ணுறேன், தண்ணியில் நடக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா சாதாரணமான விஷயமா அது? மற்றவங்கெல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம், இவர் யாரை பார்த்துட்டு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எது சேஃப் தெரியுமா? அந்த சூழ்நிலையில் தண்ணிக்குள்ளே வருவதை காட்டிலும் படகுலே இருக்கிறது என்ன சேஃபு. இவர் என்ன பண்ணுறாரு, பாதுகாப்பான சூழ்நிலை விட்டுட்டு வெளியேறதுக்கு என்ன பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. அப்படியாக முயற்சி பண்ணி தண்ணியில் என்ன பண்ணுறாரு. அப்படின்னா இந்த பேதுருடைய இருதயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் கூட நம்முடைய ஆண்டவர் இருந்தாருன்னா என்னால் நடக்க முடியும் விசுவாச்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விழுந்துட்டாரு, உள்ளே போனார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல. ஏன் பேதுருக்கிட்ட திறவுகோலை கொடுக்கணும்? 12 பேரில் வேற யாருக்கா கொடுத்துருக்கான்ல, திட்டே வாங்காமல் இருந்தாங்கல்ல. இந்த பேதுரு தன்னுடைய பலகீனத்தினால, அபூர்ணத்தினால ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்தினாரு. ஆனால் அவருடைய பலம், தேவனுடைய பலம் பரிசுத்தாவி கிடைச்சதுக்கு அப்புறமா உண்மையாலுமே அவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்னவா இருந்துச்சோ அப்படியாக தேவனுக்காக எப்படி பயன்பட்டார். ஸோ தேவனுக்காக அசாதாரணமான கிரியைகளை ஒருத்தவங்க செய்யணும் அப்படின்னா போட்டை விட்டு என்ன பண்ணணும், வெளியே வரணும். அது வந்து ரொம்ப ஆபத்து தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் யார் கூட இருக்கா? இல்லை நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த போட்டுன்றது என்ன தெரியுங்களா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பான இடம் எது அப்படின்னா நம்முடைய வீடு. கரெக்டுங்களா? இந்த ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்றது பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதான சூழ்நிலை. இப்போ வெளியே வர்றது அப்படின்றது தேவனுக்காக, அவருடைய சித்தத்துக்காக நம்ம வாழ்கிறது, நம்ம கிரியை செய்கிறது, நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள், நாம் ஏறெடுக்கக்கூடிய பலிகள். இந்த பலியின் ஜீவியம் ஏறெடுக்கும் போது அநேக விதமான பிரச்சனைகள், கஷ்டம் இருக்கும். ஆனால் அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம்னா நாம் என்ன பண்ணிட்டோம், தேவன் மேலே விசுவாசத்தை காமிச்சிட்டோம், தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணிட்டோம், வாழ்ந்துட்டோம். அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனுக்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த பாதுகாப்பான சூழ்நிலைகளை விட்டு எப்போ வெளியேறோமோ, பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு எப்போ ஆயத்தமாகறோமோ, அப்போ தான் தேவனுடைய மகத்துவங்க நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். ரெடியாக இருக்கிறீங்களா? அநேகர் என்ன அப்படின்னு பார்க்கணும், நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, எங்களுடைய சாப்பாடு உண்டு, எல்லாமே நான் விரும்பினபடி, நான் எதிர்பார்க்குறபடி. கடைசியில் தேவனுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம், தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், அந்த விஷயம்லாம் அதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய ஏன் அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயத்தை போய் செய்யும்போது, அதில் பங்கெடுக்கும் போது, அதில் நம்ம தியாகம் பண்ணும்போது அநேக விதமான சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுறோம், சந்திக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது மனசு இல்லை. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய மகத்துவத்தையும் டேஸ்ட் பண்ண முடியாது. 2 மனசுள்ள ஒரு வாழ்க்கை, இருமனம், ஒன்று உலகத்துக்கு கொஞ்சம் தேவனுக்கு.
அடுத்து சுயத்துக்கு, இப்படியே தான் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி மாற்றி வாழ்ந்து கடைசி உள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை அவங்களால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஸோ அப்படியா பார்க்கும்போது ஏன் அப்படின்னா புது சிருஷ்டிகளுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் பிரபஞ்சத்தின் அந்தகாத ரோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் இவ்வளோ பேராட போராட்டம்னா கண்டிப்பாக இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நம்முடைய எதிரிகள் இவ்வளோ பெரியவங்களா இத்தனை பேராக இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்கிறார் அந்த விசுவாசம் நமக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா இத்தனை எதிரிகள் என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். அதுக்காக தான் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. ஸோ நான்காவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கக்கிட்ட இருந்த அந்த குறைவு அவங்களுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுத்துட்டாங்க. அப்படி என்ன பிரதர் அவங்களுடைய குறைவை இயலாமை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படின்னா, உண்மையாலுமே அந்த காணானியர்களை எதிர்க்கிறதுக்கான பலனோ திறனோ அவங்ககிட்ட இல்லை, அந்த அளவுக்கு ஆயுதம் இல்லை சண்டை போடுறதுக்கு. இல்லைன்றது ஓப்பனாக தேவன் முன்னாடி என்ன பண்ணிருக்கலாம், தேவனே என்கிட்ட எதுவும் இல்லை, ஜெயிக்கிறது கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் காலை மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், உங்கள் மேலே உள்ள விசுவாசனால ஜெயிக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது குறைவுகளை ஏற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை. இது புது சிருஷ்டிகளாகி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அநேக சூழ்நிலைகளில் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் குறைவுகள் அனுமதிக்கப்படும். என்னதான் தேவனுக்காக நம்ம செய்ய வந்துட்டோம் அப்படின்னு செஞ்சாலும் நம்முடைய சுயபலத்தினால எதையுமே சாதிக்க முடியாது. அப்படியா பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டார்ல, அதிகமாக ஊழியம் செஞ்சார்ல, செஞ்சதுனால அவருக்கு நிறைய பலனோ நிறைய திறமையோ அப்படியா கொடுத்தாரு? பலகீனங்கள் அவருக்கும் என்ன பண்ணப்பட்டுச்சு, அனுமதிக்கப்பட்டுச்சு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் பண்ணுறாரு. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூர்ணமாக என்ன பண்ணும், விளங்குன்ட்டாரு. அடுத்தது இந்த மாதிரி பலகீனமான நேரங்களில் தான் ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுபிடிச்சாரு. நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் சந்திக்கக்கூடிய பலகீனமான சூழ்நிலைகள், என்னால் முடியாதுன்னு எந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் மாட்டிக்கிறேனோ அந்த மாதிரியான பிரச்சனைகளில் தான் தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய பலம் என் கூட அதிகமாக இருக்கிறது என்ன பண்ணுறேன், உணர்ன்றதை டேஸ்ட் பண்ணிட்டு அவர் சொல்கிற வார்த்தையை பார்க்கலாம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12:10. 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எதுக்கு பிரியப்படுறாருங்களா? பலவீனங்களிலும் நிந்தைகளிலும். அதாவது நம்முடைய வாயிலேருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா உண்மையாலுமே யோசிக்கலாம், தேவன் எதிர்பார்க்குற கிரியை நமக்குள்ளே வெளிப்பட்டுருக்குன்னு. அதாவது நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமாக இருக்கிறேன். இதை போய் நம்ம வெளில சொன்னால் என்ன பண்ணுவாங்க, பா நீ தான் வீக்குன்னு சொல்லிட்ட, அப்புறம் எப்படிப்பா ஸ்ட்ராங்காக இருப்ப, சரி ஏதோ பைத்தியம் என்ன பண்ணுது வளருதுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமில் எப்படி இருக்கிறேன், ஏன்னா நான் எப்பப்பெல்லாம் பலவீனம் அடைகிறேனோ அப்பப்பெல்லாம் தேவன் என்னுடைய பலனை என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. எப்பப்பெல்லாம் அவருக்கு வரக்கூடிய பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கம், இதெல்லாம் நான் பிரியப்படுறேன். ஏன் இந்த பிரச்சனை மேலே உங்களுக்கு இவ்வளோ ஆசை? பவுல்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார், ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் தேவன் நெருக்கமாக என் கூட இருக்கிறார்ன்றது என்னால் என்ன பண்ண முடியுது, உணர முடியுது, அவருடைய வல்லமை உணர முடியுது. அப்போனா குறைவுகள் பலகீனங்கள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஐயோ எனக்கு முடியல, தேவன் எனக்கு என்ன பண்ணல, பிரதர் சிஸ்டர், தேவன் எனக்கு மட்டும்தான் சிஸ்டர் கெட்டவர், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அவர் எப்படி தான் இருக்கிறாரு, நல்லவராக தான் இருக்கிறாரு. ஏன்னா எனக்கு தான் நிறைய பிரச்சனை, என்னுடைய சூழ்நிலை தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம்.
ஸோ பவுல் கிட்ட போனால் அவருக்கு இல்லாத பிரச்சனையா? அவர் ஏன் இது என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்போ வருதோ அப்போ தான் தேவன் என் கூட இருக்கிறாருன்ற அவருடைய வல்லமையை நான் டேஸ்ட் பண்ணலான்றதுனால அதில் நான் பிரியப்படுறேன் அப்படின்ற. ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை அவங்களுக்கு உண்டாவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது அவிசுவாசமுள்ள இருதயம், ரெண்டாவது தங்களை மிகவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்க குறை உள்ளவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க நினச்சிட்டாங்க. மூணாவது இருமனம். நாலாவது தங்களுடைய குறைவு இயலாமை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை அவங்களுக்கு. ஸோ தேவன் முன்னாடி ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தேவன் அவங்க மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலமுள்ள கிரியை செஞ்சுருப்பார். ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் வெட்டுக்கிளிகள், எங்களை இங்கே வனாந்தரத்தில் இல்லை எகிப்தில் செத்து போன நலமாக இருக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாமே என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது மடிஞ்சு போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, இப்போ வந்து இந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டார்னா மனசை மாற்றிட்டார். இப்போ இந்த மாதிரி அவிசுவாசத்தை அவங்க வெளிப்படுத்துறதுனால இப்போ காணான் அவங்களுக்கு கிடையாது. 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் திட்டத்தை என்ன பண்ணிக்கிட்டாரு, மாற்றிக்கிட்டாரு. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அப்போ தான் என்ன வருது, உணர்வு வருது. ஏன்னா போய் சண்டை போடல, அதுதானே பிரச்சனை. இப்போது எங்களை அழிப்பன் தேவன் சொல்கிறாருல்ல, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், போய் சண்டை போடுறோன்னு கொஞ்சம் பேர் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்க அப்படி பார்த்தா, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு நாங்கள் போவோம், மலையின் மேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் போய் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. மோசேயை வந்து என்ன பண்ணுறாருன்னா தடுக்கிறார். வேண்டாம், நீங்கள் போகாதீங்க, தேவன் உங்க கூட இல்லை, நீங்கள் போனீங்க அப்படின்னா செத்து போவீங்க, உங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முறியடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, விசுவாசம் ரொம்ப தேவன் மேல என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் சாபம் கொடுத்தா செத்து போயிடுவீங்கன்னு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கிரியை செஞ்சு தேவன் என்ன பண்ணிடலாம், மனசை மாற்றிடலான்னு அவர் திட்டத்தை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன முயற்சி பண்ணாலும் ஒன்றும் என்ன பண்ணாது, நடக்காது. மோசே சொல்கிறாரு, போக வேண்டாம், தேவன் உங்களோட இல்லை, உங்கள் நடுவில் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முறிந்து விடுவீங்க, பின்வாங்கிடுவீங்க அப்படின்றாரு. ஆனாலும் ஏற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா துணிஞ்சு போகிறாங்க. அப்படி துணிஞ்சு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களை முறியடித்து அவர்களை ஓரமாக மட்டும் என்ன பண்ணுறாங்க, துரத்துறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாகடிக்கப்படுறாங்க, தோல்வி அடைகிறாங்க. இந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் போய் எப்போ சண்டை போட சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணணும், அப்போ எல்லாத்தையும் தப்பு பண்ணிவிட்டு இல்லை தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அதுக்கப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு சொல்லிட்டதுக்கப்புறம் முயற்சி பண்ணி தேவனை வந்து மாற்றிடலாம் அவருடைய மனசை அப்படின்னா, தேவன் அப்படிலாம் என்ன பண்ண மாட்டார். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சோகத்தை என்ன பண்ணிச்சு, உருவாக்கிடுச்சு. உண்மையாலுமே ஒரு ட்ராஜடியான ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில். ஸோ அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க எதிரிகளை பார்த்து இவங்க தங்களை வெட்டிகளாக நினச்சி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறதுனால அந்த அனுபவம், இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை அவங்களுக்கு பெற்றுத்தந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்குது, ரொம்ப ஒரு சோகமே உருவான அனுபவமாக இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே ஒரு வெட்டுக்கிளி மனப்பான்மை ஒருவேளை நாமளும் வெளிப்படுத்துகிறோம் தேவனுக்கு முன்னாடி அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை எப்படி தான் போய் முடியும், ஒரு சோகத்தில் தான் என்ன பண்ணோம் முடியும். அப்போ அந்த சோகம் நம்மளை தாக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விளைவு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னா, இப்போ ஆவிக்குரிய செயலாக இருக்கிற நாம் இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். இப்போ இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மையை ஜெயிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணால் ஜெயிக்கலாம்? சரி, ஓகே. எல்லா வாயிலிருந்தும் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசம், விசுவாசம். ஓகே, கண்டிப்பாக நானும் என்ன பண்ணுறேன், ஒத்துக்கிறேன். அந்த விசுவாசம், தேவன் ஒரு விஷயத்த சொன்னார்னா
அதை செய்வார் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தின் மேலே நம்பிக்கை நமக்கு உறுதியாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ அப்படியா பார்க்கும்போது நம்முடைய பலத்தை அல்ல, நம்ம கூட இருக்கிற தேவனால் அதை முடியும்னு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்புறது தான் விசுவாசம். ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் நம்மள இருக்கிறவர் யாரு? பெரியவர். நம்முடைய பிரச்சனை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேவன் மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் வல்லமை இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள காணான சுதந்திரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்க்கும்போது இந்த காணான அவங்க சுதந்திரிச்சாங்களா இல்லையா? சுதந்திரிச்சாங்களா இல்லையா அப்படின்னா, அப்போ அவிசுவாசம் வெளிப்படுத்தணும்லாம் செத்து போயிட்டாங்க. அப்போ 40 வருஷம் கழிச்சு போய் யோசுவா தலைமையில் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்களா இல்லையா? யோசுவா படித்து முடிச்சிட்டோம்ல, ஓகே, ஜெயிச்சாங்க. அப்போனா தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக அந்த தேசத்தை தருவேன்னு சொன்னதை செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். ஆனால் அதை செய்வார்ன்றது யாரை நம்பினாங்களோ அவங்களாம் என்ன பண்ணாங்க, போனாங்க. ஆனால் வழியிலே முரட்டாட்டம் பண்ணி அவிசுவாசம் வெளிப்படுத்தணும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தேவன் கொடுக்குற அந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் அதனால் அவங்களால என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல, அதில் பங்கடைய முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தேவன் செய்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் முதலாவது தேவையாக இருக்குது. சரி, அடுத்து இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மையை ஜெயம் கொள்றதுக்கு எப்படி வெட்டுக்கிளி மனப்பான்மை அவங்க வெளிப்படுத்துவதற்கு காரணமாக 4 விஷயம் இருந்துச்சோ, அந்த மாதிரி வெட்டுக்கிளி மனப்பான்மையை ஜெயம் கொள்றதுக்கு 4 பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த விசுவாசம், தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை, இது ஜென்ரலான பாயிண்ட்னால நம்ம அதை பெருசாக என்ன பண்ணல, பேசல. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை எனக்கு இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அதை நான் ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் மீது, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதோ, அதை நம்பி யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்களோட என்ன பண்ணணும், நான் இணைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. ஸோ அப்படின்னா தேவன் மீதும் அவருடைய வாக்குத்தத்தின் மீதும் விசுவாசம் உள்ளவங்க யார்? அப்போ காலேப், யோசுவா அவங்களுடைய தலைமையில் பின்னாடி போய் என்ன பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்களா இல்லைங்களா? ஜெயிச்சாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலேப் தான் சொல்கிறாரு, இப்போ போனால் என்ன பண்ணுவோம், எளிதா ஜெயிச்சிரும். அவர் எதிரிகளையோ பிரச்சனையோ பெருசாக என்ன பண்ணல, பார்க்கல. தேவன் மீது இருக்கிற விசுவாசனால அவர் என்ன பண்ணார்னா, இப்போ போனால் ஜெயிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு விஷயம் 10 பேருக்கு இல்லை. அவங்க தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெட்டுக்கிளி மனப்பான்மை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை இல்லாதவர் அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா, காலேப். இப்போ அவங்களோட அதுக்கப்புறம் இணைஞ்சாங்க இல்லையா, 20 வயசு கீழே இருக்கிற ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் வளர்ந்து அதுக்கப்புறம் கானானை நோக்கி என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ண போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா அந்த 20 வயசுக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு விசுவாசம், நம்பிக்கை எப்படி வந்திருக்கும்? யார் கூட இருந்தனாலும் வந்துச்சு அவங்களுக்கு, யோசுவா, காலேப். ஸோ அப்படிப்பட்டவங்களோட இணைந்து கொள்ளும்போது கண்டிப்பாக ஒருவேளை நம்மக்கிட்ட அவிசுவாசம் உள்ள விஷயமோ, இல்லை வெட்டுக்கிளி மனப்பான்மையோ, இல்லை தேவன் வச்சுக்க அந்த பரமக்கண்ணனுக்கு இந்த சபை வாய்ப்புன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக நான் ஆகவே மாட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கா தேவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தார்? தேவனுக்கு எப்படிப்பட்ட துக்கத்தை உண்டாக்காது? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது அப்படின்னு ஒருவேளை அப்படி ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம செவிசாய்த்து அதுக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, அங்கே அந்த துர்ச்செய்தியை கேட்டு அதை விசுவாசி அதுக்கேற்ற கிரிகளை வெளிப்படுத்த நிலைமை என்னாச்சு நம்ம பார்க்குறோம். அப்படியாக இப்போ நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இந்த மாதிரி துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க அப்படின்னா, தேவன் செஞ்ச வாக்குத்தத்தம், தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சபை வாய்ப்பா முடியவே முடியாது, நீ எல்லாம் எங்க சபை,
இல்லை நீங்கள் எல்லாம் சபையாக மாறிடுவீங்களா இப்படின்ற ஒரு அவிசுவாசமுள்ள வார்த்தையை நம்ம நோக்கி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முதலாவது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செவி சாய்க்க கூடவே கூடாது. அப்படி செவி சாய்க்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தை யாரை பாதிக்கும்? அப்படி பேசுகிறாங்கல்ல அவங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு செவி சாய்க்கிறாங்கல்ல இவங்க 2 பேருமே என்ன பண்ண முடியாது. அப்போனா யார் போக முடியும்? யாருக்கு அதன் மீது உறுதியான விசுவாசம் இருக்கோ, நம்பிக்கை இருக்கோ, அவங்க தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்படியாக யோசுவா காலேப் வெளிப்படுத்தினாங்க. யோசுவா காலேப்பை யார் நம்பி போனாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கானானை சுதந்திரிக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். பிலிப்பியர் 1:5. பிலிப்பியர் 1:5 முதல் 6 வரை. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நற்கிரியைகளை தேவன் தொடங்கிட்டாரு, உலகத்தோட்டத்துக்கு முன்குறிச்சிருக்கிறாரு. அப்படி முன்குறிக்கப்பட்ட ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னா நம்ம அவருடைய தெய்வீக குடும்பத்தில் ஒரு அங்கமாக வச்சு அவருடைய மகிமையை நம்ம கொடுக்கணுன்றது தான். அதுக்காக நம்மளை அழைச்சிட்டு அதுக்கு தேவையான எல்லா விதமான அவருடைய சத்தியமாகட்டும் பரிசுத்தாவியாகட்டும் நம்மளை பராமரிக்கிற பாதுகாப்பு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக நானாவது சபையாவது மாறுறதாவது தேவனுக்கு எவ்வளோ பெரிய துக்கத்தை உண்டாக்குது. அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விசுவாசம் உள்ளவர்களோட நம்மளை இணைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போன்னா சபையிலையும் தேவனுடைய ஜனங்கள் சொல்லக்கூடிய நம்ம மத்தியிலையும் இந்த மாதிரி அவிசுவாசம் உள்ள துர்ச்செய்தி பரப்புறவங்களும் இருப்பாங்க. நல்ல செய்தியை தேவனுடைய சத்தியங்களை சொல்லி அதன் அடிப்படையில் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது இந்த மாதிரியான கிரிகளை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. நாம் யாரை சார்ந்திருக்கிறோம், யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோம், அதன் அடிப்படையில் தான் நாம் என்னவா மாற போகிறோன்றது என்ன பண்ணுது இருக்குது. அப்போன்னா சேர்க்கை என்ன பண்ணணும், சரியாக இருக்கணும். சரியில்லாத சேர்க்கை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அவங்களுடைய காரியம் அப்படியே என்ன பண்ணும், நம்முடைய இருதயத்தையும் பற்றி பிடிக்கும். தேவனுக்கு எதிராக அவருடைய சித்தத்துக்கு எதிராக அவர் வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்க நம்மளையும் யோசிக்க வச்சு கடைசியாக நம்மளையும் என்ன பண்ணுறாங்க அந்த வனாந்தரத்துலேயே. அதனால் ரொம்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனோட அவருடைய வாக்குத்தத்தமே விசுவாசம் யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவங்கள சேர்ந்து என்ன பண்ணலாம், ஓடலாம். ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மையை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஜெயம் கொள்ள வாய்ப்பாக இருக்கும். 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஏன் எதுக்கு இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது இப்படின்ற மனநிலைமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. கண்ணை மூடிக்கிட்டு தேவன் சொல்கிறாரா அப்படி வசனமா சத்தியமா அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆபத்துகள்லேருந்து என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். இதுக்கு அருமையான உதாரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2 பேர் தேவன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. ஒரு சூழ்நிலை நம்ம யோசிக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் நல்ல செய்தி சொல்கிறாங்க, 10 பேர் துர்ச்செய்தி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாருல்ல, அந்த தண்டனையில் யாரும் போய் மாட்டிக்கிறா, யாரும் போய் மாட்டிக்கிறா, யோசுவா காலேப். தேவன்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா, தேவனே துர்ச்செய்தி சொன்னது அவங்க தான், நாங்கள் நல்ல செய்தி தானே சொன்னோம், நாங்கள் ஏன் 40 வருஷம் வனாந்தரத்தை என்ன பண்ணோம் சுத்தணும், எங்களுக்கே அந்த கஷ்டம், நாங்கள் தான் என்ன பண்ணோம் உங்களை சார்ந்து தானே எல்லாத்தையும் முடிவெடுத்தோம். ஒருவேளை தேவன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க விசுவாசம் இருக்கிறவங்க தேவன் ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அப்படின்னா ஏன் எதுக்குன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியாக கீழ்ப்படிவது தான் அவங்களுக்கான ஆசீர்வாதன்றது என்ன பண்ணுவாங்க தெளிவாக உணர்ந்து கொள்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் இவங்களும் என்ன பண்ணால் சுற்றுறாங்க, அதுக்கப்புறம் கிரியைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது 3வது என்ன தேவை, வெட்டுக்கிளி மனப்பான்மை அவங்களுக்கு என்ன உருவாக்கிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கலக்கத்தை, ஒரு பயத்தை, ஒரு சந்தேகத்தை உருவாக்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பயத்தின் ஆவி அவங்களுக்குள்ள என்ன பண்ணுச்சு,
எதுக்கு எடுத்தாலும் பயம், இதுவாயிடுமோ அதுவாயிடுமோ. அப்போனா வெட்டுக்கிளி மனப்பான்மை ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா மூன்றாவது ஒரு தேவை அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அவசியம். என்னது? தைரியம். ஸோ இந்த தைரியம் இல்லாதவங்க பயத்தின் ஆவி உள்ளவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜெயம் கொள்ள முடியாது. அப்படியாக தைரியம் பலம் நமக்கு எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஸோ யோசுவாவுக்கு அந்த தைரியம் எப்படி வந்திருக்கும்? வாக்குத்தத்தம், விசுவாச நம்பிக்கை, அது மாத்திரம் இல்லை, தேவன் அவர் கொடுத்த பலம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு மோசேக்கு அப்புறம் இவர் வழிநடத்த போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கற்பிக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கை கொள்ளணும். இது இந்த நியாயப்பிரமாணத்தை உன்னுடைய வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது. நீ எங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாதுன்ற அந்த சத்தியத்தின் அடிப்படையிலான விஷயத்த என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது யோசுவாவுக்கு சொல்கிறார். ஸோ தேவனுடைய பலம் இருக்கும், அதே வகையில் நான் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை நீங்கள் என்ன பண்ணணும், கை கொள்ளணும். அப்படின்னா ஜெயம் கொள்றவங்களுக்கு தைரியம் அவசியம். அப்படின்னா தைரியம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று சத்தியம் நமக்கு தைரியத்தை என்ன பண்ணோம் கொடுக்கும், அடுத்து தேவனுடைய பரிசுத்த ஆவி கொடுக்கும். நமக்குள்ள நம்மளே தைரியத்தை வளர்த்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பலகினர், அபூர்ணர், குறைவுள்ளவங்க. அப்போனா நம்ம தைரியசாலி எப்படி தான் மாற முடியும்? தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ள எந்த அளவுக்கு நிலைச்சிருக்கோ அப்போ தான் நம்ம பலப்பட முடியும். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், பலப்பட முடியும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது 1 யோவான் 4:4. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு, பெரியவராக இருக்கிறாரு. ஸோ தேவனால் உண்டாயிருந்து யாரை ஜெயிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய எதிரிகள் என்ன பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். ஸோ அப்படின்னா இதை ஜெயிக்கிறதுக்கான பலம் தேவனை எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு சத்தியம் நமக்குள்ளே இருக்குது, அதன் அடிப்படையில் தான் நமக்குள்ளே என்ன வரும், தைரியம் வரும். அப்போ தைரியம் உள்ளவங்களாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மையை நம்ம மேற்கொள்கிறதுக்கு. ஸோ அடுத்து 4வது ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியம், சரியான திட்டமிடுதல். அப்போன்னா தேவனுடைய சத்தியத்தை நம்ம பார்க்குறோம், அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம கேட்குறோம், அது மேன்மையானதுன்னு உணர்கிறோம். ஆனால் அந்த மேன்மையான விஷயத்தை எப்படி எப்படிலாம் இருந்தால் தான் அதை நம்ம சுதந்திரிக்க முடியும், பரமகாலனுக்கு போக முடியும், தேவன் வழிமுறை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சித்தத்துக்காக நம்ம மறித்து தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணுன்றதுக்காக. அப்போ தேவன் சித்தமுள்ளவராக தான் இருக்கிறார். உலக தோட்டத்துக்கு முன்னே முன்குறிச்சிட்டார், அதுக்காக நம்மளை அழைச்சிட்டார். அதனால் அழைச்சிட்டாரு, முன்குறிச்சிட்டாரு. எது மிகப்பெரிய ஒரு தவறு தெரியுங்களா? தேவனே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே உலகத்திலேருந்து என்னை மீட்டெடுத்தார், பாபிலோன்லேருந்து என்னை மீட்டெடுத்தார், இங்கே கொண்டு வந்து சத்தியத்தில் நம்மளை ஐக்கியப்பட வச்சிருக்கிறாரு. அதே தேவன் நம்மளை அப்படியே பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவார் நம்புறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு யோசனை. தேவன் வழிமுறையை முன்னாடி வச்சிட்டார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவர் வைத்து இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதுக்கு சரியான திட்டமிடுதல் அவசியம். இப்போ யோசுவா கிட்ட என்னதான் நீ பலம் கொண்ட திடமானதாக இரு, நான் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடும் இல்லை சொன்னாலும் அப்படியே போயிட்டு என்ன பண்ணாரு, கானான் ஜெயிச்சிட்டாரா? யோசுவா புக்கை படிக்கும்போது தெரிஞ்சிருக்கோம் அதுக்கான எப்படியெல்லாம் பிளானு, எப்படியெல்லாம் திட்டம், ஜனங்களை எப்படியா வழிநடத்து, எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோசே செஞ்ச விஷயத்தையும் அதே மாதிரி பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு வேவு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆள் அனுப்புகிறார். எப்படி இருக்குது பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம திட்டமிடணும், எப்படி திட்டமிட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்க யோசிக்கிறாரு. அப்படியா பார்க்கும்போது இந்த திட்டமிடுதல் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் என்ன விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சபையாக மாறுவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறேன்,
எப்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன்? ஒரு வேளை வெட்டுக்கிளி மனப்பான்மையாக நான் எங்கேயோ ஒரு மூலையில் ஒதுங்கி இருக்கிறேன்னா, இல்லை அதை மேற்கொண்டு வந்து தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்போ திட்டமிடணும். திட்டமிட்டு நம்மளையே அர்ப்பணித்து நாமவே கிரியைகளை செய்கிறதுக்கான முன் வராத வரைக்கும் தேவனாவே நமக்குள்ளே எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தப்பான எண்ணம். அப்போனா தேவன் வந்து பொதுவாக என்ன பண்ணுறாருன்னா, சத்தியத்தை என்ன பண்ணுறாரு நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி யார் திட்டமிட்டு ஞானமாக அதுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்கடைகிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, மாறுறாங்க. அப்போனா நம்மளுடைய செய்யக்கூடிய யோசனைகள், அதுக்கப்புறம் நான் சபையாக மாறுவதற்கு என்னுடைய பிளான், முதலாவது நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இதுக்கு எதிராக தடைகளாக இருக்கக்கூடிய விஷயம் எனக்குள்ள என்ன இருக்குது, அதை அடையாளம் கண்டு கொண்டு திட்டமிட்டு அதை மேற்கொண்டாதான் நாம் என்ன பண்ண முடியும். ஒருவேளை இந்த மாதிரி வெட்டுக்கிளி மனப்பான்மை மாதிரி நமக்குள்ளே இருந்தாலும் அதை நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிஞ்சிக்கணும். ஸோ அப்படியே பார்க்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிராஸ் ஓஃபர் காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக நமக்குள்ளேயும் அநேக சூழ்நிலைகளை வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ வெளிப்படாமல் இருக்கணும், நான் அதை ஜெயம் கொள்ளணும் அப்படின்னா நம்மளை குறித்த தெளிவான எண்ணம் இருக்கணும். நாம் யார், தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் நம்முடைய எதிரிகள் காட்டிலும் தேவன் நம்ம கூட என்ன பண்ணுறாரு, பெரியவராக இருக்கிறார் அப்படின்ற எண்ணம் தெளிவாக என்ன பண்ணால் இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய எதிரிகளை குறித்து ஒரு எண்ணம் என்ன பண்ணணும் நமக்கு தெளிவாக. நம்முடைய மாம்சம், உலகம், சாத்தான் இவங்கெல்லாம் ரொம்ப பலசாலிகள் தான் நம்மளை காட்டிலும். ஸோ இவங்களெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசம், தேவனுடைய பலத்தினால தான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். இல்லை இவங்களெல்லாம் பார்த்து நான் பயந்து விடுகிறேன், இல்லை இந்த ஒரு வெட்டுக்கிளி மனப்பான்மை, அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் ஜெயிப்பதற்கான எந்த வாய்ப்போ திறனோ சூழ்நிலையோ எனக்கு இல்லை, என்னை காட்டிலும் என்னுடைய எதிரிகள் ரொம்ப பலசாலியாக இருக்கிறாங்க. அந்த 10 பேர்கிட்ட ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது தோற்று போகிறோன்றதுக்கு நிறைய காரணம் அவங்க சொன்னாங்க, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட அவங்களுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல, யோசிக்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோமா, நான் ஏன் இந்த சத்தியத்தின் பாதையில் சரியாக நடக்காதபடிக்கு எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இது எல்லாம் ஓகே அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போடுவோம். ஆனால் இதெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு நியாயமான ஒரு வழி கூட கிடைக்கலையா தேவன்கிட்ட இருந்து. ஸோ ஒரு வேளை காரணங்களை சொல்லிக்கிட்டு ஒரு வேளை வெட்டுக்கிளி மனப்பான்மையை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான நிலைமை, நமக்கான முடிவு என்னன்றதை நம்ம நேரில் பார்க்குறோம். அப்படியா பார்க்கும்போது தேவன் இதை ஏன் நமக்கு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனப்பான்மையை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் தேவன் வச்சுக்க அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்படின்னா ஜெயம் கொள்வதற்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம். 4 பாயிண்ட் சொன்னீங்கன்னா முடிச்சிருச்சு, சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. விசுவாசம், தேவனுடைய வாக்குத்தத்தமே நம்பிக்கை, இது அவசியம். இந்த நம்பிக்கையில் யார் யாரெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான விஷயம். அடுத்து 2வது, தேவனுடைய கட்டளைக்கு ஏன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கேள்விலாம் கேட்கக்கூடாது. அப்படியே சொல்லிட்டாரா அப்படியே என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். 3வது, தைரியம் ரொம்ப அவசியம். 4வது, சரியான திட்டம். ஸோ திட்டமிடாமல் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது செய்ய முடியாது. ஸோ இதை சரியாக நம்ம பண்ணும்போது இந்த வெட்டுக்கிளி மனப்பான்மையை நம்ம மயம் கொண்டு கானானை, பரம கானானை நம்ம சுதந்தரிக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கம் செய்வாராக. ஆமென்.